Hello friends, good morning everyone. So வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே வந்து யூஎஸ் ஆயில் நினச்ச மாதிரியே ஒரு பையிங் க்ளோசிங் தான். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு $63.50 ஒரு $64.50 வரைக்கும் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு டிமாண்ட் ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல. ஸோ இந்த அளவுக்கு பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் எதுவுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நியூஸஸ் இல்லை. ஸோ நியூஸஸை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ்க்குள்ளார மூவ்மெண்ட் கொடுக்கறது நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் அதுக்கு முன்னாடி வீக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் வந்து நமக்கு செல் சைடும் பை சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருந்தது. பட் இது வரைக்கும் நியூஸஸ் எதுவும் இல்லாதனால ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான சப்போர்ட் ஜோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று ஈவினிங் வந்து ஒரு சப்போர்ட் வந்து ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ 5577. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்துட்டு ஸோ நமக்கு வந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஜஸ்ட் லாஸ்ட்டு ஒரு 2 கேண்டில் மட்டும் நல்ல ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு யூஎஸ் ஆயில் வந்து -$0.14 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா பையிங்கில் தான் இருக்கு. ஸோ இன்னும் நமக்கு வந்து ஒரு செல்லிங் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து நடக்கலை. இப்போதைக்கு வந்து பையிங்கில் தான் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டர்ன் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நமக்கு வந்து ஸோ இந்த பேட்டர்ன் ஸ்டார்டிங்கே 6100 இருந்து ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சு. மறுபடியுமே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே வரதுக்கான சான்சஸ் தான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலில் வந்து இருக்குது. ஸோ அது இன்னைக்கேவா அப்படிங்கிறத ஸோ நம்ம கன்ஃபர்மேஷனாக சொல்ல முடியாது. ஏன்னா நியூஸஸ் எதுவும் இல்லாதனால மேபி பொறுமையாக வரதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு க்ரூட் ஆயில் கண்டிப்பாக கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. நேற்று க்ளோசிங் வந்து 5639. ஸோ கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட ஸோ நமக்கு சப்போர்ட் ஜோனுங்கிறது இந்த ஏரியா ஃபுல்லாமே சப்போர்ட் ஜோன் தான். இந்த 5577 5558 ஸோ கிட்டத்தட்ட இந்த ஜோன் ஃபுல்லாமே நமக்கு வந்து சப்போர்ட் ஜோன் தான். ஸோ இங்கே வந்தால் எந்த இடத்துலேருந்தும் மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அகைன் இன்னொரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறப்ப நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா முக்கியமானது ஸோ ஆல்ரெடி 3 தடவை சப்போர்ட் எடுத்துருச்சு. ஸோ 4வது தடவை எடுக்காதுன்னு சொல்லி நம்மளே நினச்சிக்க கூடாது. ஸோ எத்தனை தடவை வேணால் ஒரு மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுக்கும். ஸோ நாம் வந்து கரெக்டாக அந்த லைனை ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல வந்து கான்ஃபிடென்ஸாக வந்து ட்ரேட் பண்ண கற்றுக்கணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியம். ஆல்ரெடி 3 டைம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ 3rd டைம் வந்து நான் ஒர்க் அவுட் ஆனதான் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துல வந்து ட்ரேட் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம டூல்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணுறோம். ஓகே, ஸோ நமக்கு சப்போர்ட் வந்து 5577 5558. ஸோ பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து 5675. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் தான் பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ இது பிரேக் அவுட் பண்ணால் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்குது. ஸோ பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து 5675. ஸோ சப்போர்ட் ஜோன் வந்து 5577 5558. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் பிரேக் அவுட் நடந்துருச்சுங்க இந்த இடத்துல. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆனவுடனே ஸோ அங்கேருந்து ஒரு 6 to 8 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நமக்கு வந்து மேலே வந்திருக்கு. ஸோ இது வந்து அகைன் வந்து மேலே வரத்துக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதோட பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றோட ஹை தான். ஸோ நேற்றோட ஹை வந்து 263.2. ஸோ பிளாக்ல மார்க் பண்ணிடலாம். ஸோ பிரேக் அவுட் பாயிண்ட்டுக்கு மட்டும் எப்போவுமே பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு கலர் ஏதாவது தெரிஞ்சுன்னா அந்த கலர் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ரெட்டு ரெசிஸ்டன்ஸ், க்ரீன் வந்து சப்போர்ட்டு. ஸோ பிரேக் அவுட்டு தனியாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 263.2 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ இன்னொரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நேச்சுரல் கேஸில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு வந்து கிட்டத்தட்ட நமக்கு இந்த டார்கெட் வந்து அச்சீவ் ஆகுது. ஸோ பிரேக் அவுட் எப்போ வேணால் நடக்கலாம். 3436. ஸோ 3436 பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஹை வந்து மறுபடியுமே ஸோ நம்ம கோல்டில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எத்தனை தடவை வேணால் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இப்போ வந்து 5வது. ஸோ அதே மாதிரி சப்போர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ 6 டைம்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ தெரியுதுங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது எத்தனை தடவை வேணால் எடுக்கும். ஸோ நம்மளே வந்து ஒரு கெஸ்ஸிங் பண்ணிடக்கூடாது.
ஸோ இத்தனை தடவை தான் போவோம், அத்தனை தடவை தான் போவோம் அப்படின்னு. ஓகே, ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 3436. ஸோ க்ளோஸுக்கு மேலே கிராஸ் ஆனால் ஸோ 3436 வரைக்கும் இன்னும் $20 வந்து பை சைடு வந்து எய்ம் பண்ணலாம். ஸோ சில்வர் வந்து கண்டினியூஸாக பை தான். ஸோ க்ளோஸுக்கு மேலே கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட $39.5 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் நேற்றே சொல்லியிருந்தோம், ஒரு ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதோட டார்கெட் வந்து ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம வந்து ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு. மறுபடியும் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 895. ஸோ 895.35ங்கிறது டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே. ஸோ இந்த இடம் வந்தால் ஸோ மார்க்கெட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ பார்க்கலாம் ஃப்ரைடே மார்க்கெட் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ மேக்ஸிமம் யூஎஸ்ஆர் க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு பைசைட் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ அதோட டார்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.